வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு உங்களுக்காண்டி தர்பூசணி பழச்சாறு தான் செய்து காட்டப் போகிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ்ன்னு சொல்லுவினோம். இப்போ வெயில் காலம் என்றபடியாக உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான பானங்கள்லாம் தேவை. சில பேருக்கு பழங்கள் சாப்பிட விருப்பம் இருக்காது. அப்போ நீங்கள் இப்படி பழங்களை எடுத்தால் நீங்கள் இப்படி ஜூஸ் மாதிரி செய்து குடிக்க இன்னும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி தானும் குடிக்க வேணும். உங்களால் தண்ணி அப்படி குடிக்க முடியாட்டி நீங்கள் இப்படி ஏதாவது ஜூஸ் மாதிரியே செய்து குடிக்கலாம். எல்லா பழங்களிலும் கூடுதலாக என்ன ஜூஸ் வேணுமென்றாலும் செய்யலாம். அதே மாதிரி தான் இந்த தர்பூசணியிலையும் ஜூஸ் செய்யலாம். இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறதுண்டு இந்த ஜூஸை செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நாங்கள் தேவையானவை வெரி சிம்பிளான பொருட்கள்லாம். தர்பூசணி பழம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சீனி எடுக்கலாம். கசகசா கொஞ்சம் உங்களுக்கு விரும்பினா. கசகசா உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக தரும். எனக்கு எந்த ஜூஸ் குடித்தாலும் கசகசா போட்டு குடித்தா எனக்கு விருப்பம். அதனால் நான் கசகசா எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் எடுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். நான் இப்போ இந்த கசகசாவை கொஞ்சம் ஒரு குளிரான தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே கசகசாவை போட்டுட்டு அதுக்கேற்ற அளவு தண்ணியும் கொஞ்சம் விட்டு இதை நாங்கள் ஊற வச்சு விடுவோம். ஒரு 3 நிமிஷத்தில் இது நல்லா ஊறிடும். இதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு கரண்டியால் வச்சு நல்லா கலந்து விடுங்கோ. கலந்து விட்டு அது 3 நிமிஷத்தில் நல்லா ஊறி வரும். இப்போ நான் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் அடிக்கிற கிரைண்டர் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிற வாட்டர்மெலனை போடுவோம். இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த வாட்டர்மெலன் மட்டும்தான் நாங்கள் இப்போ பாவிக்க போகிறோம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவான எலுமிச்சைச்சாறு எடுத்திருக்கிறேன். தேசிப்புளி அதையும் அதுக்குள்ளே வாட்டர்மெலனுக்குள்ளேயே விடுவோம். இதில் நான் இப்போ தேவையான அளவு சீனி எடுத்திருக்கிறேன். இந்த சீனியையும் நாங்கள் வாட்டர்மெலனுக்குள்ளேயே போட்டு அடிப்போம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு எடுக்கலாம். சில வாட்டர்மெலன் கொஞ்சம் இனிக்காது. அதனால தான் நான் கொஞ்சம் சீனி சேர்க்கிறேன் இதுக்கு. இதோடு சேர்த்தே நாங்கள் அடிச்செடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ நாங்கள் இந்த ஜூஸை கிரைண்டரில் அடித்து எடுப்போம். இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸை நான் அடித்து எடுத்துட்டேன். நல்லா தண்ணியாக வந்துட்டு, தண்ணி ஒன்றுமே நாங்கள் சேர்க்கல, நல்லா தண்ணியாக வந்துட்டுது. இப்போ இதை நான் ஒரு கிளாஸில் ஊற்றி எடுக்க போகிறேன். இந்த வாட்டர்மெலன் ஜூஸுக்கு ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு குடித்தா கொஞ்சம் கூலாக இருக்கும். அதுக்காண்டி நான் இப்போ ஐஸ் கட்டி எடுத்துருக்கிறேன். இந்த கசகசாவும் இப்போ நல்லா ஊறி வந்திருக்குது. நாங்கள் தண்ணியில் போட்டபடியே 3 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு ஐஸ் கட்டி போடுவோம். இதில் தேவையான அளவு கசகசா போடுவோம். உங்களுக்கு கூட வேணுமென்றாலும் போடலாம், குறைய வேணுமென்றாலும் போடலாம். இதில் கொஞ்சம் கசகசா நான் போடுறேன். இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே நாங்கள் அடித்து வச்சுருக்கிற தர்பூசணி பழச்சாறை விடுவோம். இப்போ இதில் நான் நல்லா குட்டி குட்டியாக வாட்டர்மெலன் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த வாட்டர்மெலன் வெட்டி வச்ச துண்டுகளையும் இதுக்குள்ளேயே போடுவோம். நாங்கள் இப்படி வெட்டி வச்சு இதுக்குள்ளே போட்டு குடிக்க அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கும் போதும் இந்த வாட்டர்மெலன் கடிபட கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக வெட்டி வச்ச வாட்டர்மெலன் துண்டுகளையும் போட்டுட்டு நல்லா கரண்டியால் ஒருக்கா கலக்கி விடுங்கோ.
கிளக்கி விட்டால் நல்ல ஒரு டேஸ்டான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிட்டுது. இந்த தர்பூசணி ஜூஸை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ, உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினா தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல கலரான தர்பூசணி பழச்சாறு ரெடி ஆயிட்டுது. இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிகவும் நன்றி. Thank you.